Hi friends, GAIL India share மெயினாக வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி 11,500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பைப்லைன்ஸ், அப்புறம் 2,300 கிலோமீட்டர் ஆஃப் எல்பிஜி பைப்லைன்ஸ், 6 எல்பிஜி கேஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ், பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டி, பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கப்பூர், யூஎஸ்லேயும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 175 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,15,000 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட பி 12.8, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13.1% இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் வந்து 4.28% கொடுக்குறாங்க. இதோட ஷேரோட ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் இறக்கத்தில் நடுவில் கிடச்சிட்ருக்கு. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 44.9% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசர்வ்ஸில் 3,500 கோடி பக்கம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 2,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எஃப்ஐஎஸ், டிஏஎஸ்லாம் நல்ல ஷேர்ஸ் ஹோல்டிங்கில் இருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 180 ருபீஸ், செகண்ட் டார்கெட்டாக 185 ருபீஸ் போகும். லாங் டேர்மில் 200 ருபீஸ் வரைக்கும் போகும். ஒரு டிப்புமே இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு நல்ல ஸ்டாக்கு கெயில் இந்தியா ஷேர். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.